ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நீங்கள் பார்க்குறது ஒரு சின்ன ரோஜா செடி தாங்க. பாருங்கள் எத்தனை அழகான ரோஸ் பூத்துருக்குன்னு பாருங்களேன். ஒரு குட்டியான செடி தான். பூவோட மொட்டு நல்லா மலர்ந்துருக்கு. இதிலேருந்து நேற்று கூட நான் 2 பூ பறிச்சிட்டேன். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் கொடுக்குற அந்த தினம் நான் நைட் ஊற்றுற தண்ணியும் நான் கொடுக்குற இயற்கையான உரமும் தான். பொதுவாக ரோஜா செடிகள் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு உணர்வுகளை தரும். காலையில் எந்திரிச்ச உடனே இந்த பூசெடியை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனுடைய கலரு, அதனுடைய வாசனை எல்லாமே நமக்கு ரொம்ப அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். நான் இதுக்கு பாருங்களேன், ஒரு 25 நாளைக்கு முன்னால் செடியில் கொஞ்சம் பூச்சி தெரிஞ்சது. மேலே குட்டி குட்டியான புழுவெல்லாம் இருந்தது. இலைகள்லாம் அரிச்சிட்டு ரொம்ப எம்டியாக இருந்தது. உடனே என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா, எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டேன். தூரம் மட்டும் வச்சுட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 25 நாள் தாங்க இருக்கும். அதுக்குள்ளே நல்லா இலை விட்டு துளிர் விட்டு பூவே வந்துருச்சு. இந்த பூச்சிக்கு நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது வேப்பம் புண்ணாக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த கடைகளில் கிடைக்கும். இந்த வேப்பம் புண்ணாக்கை இந்த செடியோடைய தூரில் கொஞ்சமாக தோண்டிட்டு அதில் நம்ம மண்ணுக்கு அடியில் வச்சிட்டோம் அப்படின்னா, இதில் பூச்சி புழு எந்த தாக்குதலுமே இருக்காது. பூக்களுமே நல்லா செழிப்பாக நிறைய பூக்கள் இதில் வளரும். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இயற்கையான உரத்தை கொடுத்து வளர்த்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தினம் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இந்த செடிகள் பூத்தருது. எல்லா ரோஸ் செடியுமே நான் இதே போல் தான் பராமரிப்பேன். இதே போல் தான் நான் இன்னொரு செடியையும் ப்ரூன் பண்ணி விட்டுருந்தேன். இங்கே பாருங்கள், இந்த செடி நல்லா கொழுந்து விட்டு சூப்பராக வந்துட்டுருக்கு. இப்போவே அதில் மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 10 நாளில் இதில் நிறைய மலர்கள் வந்துடும்.